தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அடிக்கடி எலியா சொல்ல என்ன காரணம்? பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம்ல. எலியா தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்றாருல. நமக்குள்ள என்ன ஜீவன் இருக்கிறது? ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான் என்று நாம் வாசிக்கிறோம்ல. வேதாகமத்தில் வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜீவனை சுவாசித்தாலும் அவர்கள் இதை அறிக்கையாக சொல்ல. ஆனால் எலியாவை பாருங்களேன், தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அடிக்கடி சொன்னார்ல. அதனால தான் என்னமோ தெரில, எலியா மரணத்தையே காணாமல் பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்முடைய ஜீவன் எங்கே இருக்கிறது? கொலோசியர் 3:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எபேசியர் 4:18 வாசிக்கிறோம், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் உள்ள அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரானார்கள் என்று வாசிக்கிறோம்ல. நாம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறோமா, இல்லை அவரோடு இணைந்திருக்கிறோமா? அன்றைக்கு மறுரூப மலையில் எலியாவோடு கூட நின்று பேசிய மோசே கூட உபாகமம் 30:20 சொல்றாரு, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தேவன் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார், நமக்கு தீர்க்காயுசாக இருக்கிறார்ல. நாமும் எலியாவை போல, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை போல தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுவோம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இனிமே வாய்க்கவே வாய்க்காது. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.